இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் இன்று எழுச்சி உரையாற்றுகிறார் கேப்டன் விஜயகாந்த். அமர்க்களமானது அரவக்குறிச்சி தொகுதி. திரும்ப பெறப்பட்ட நோட்டுகளை கொடுத்து மக்களை ஏமாற்றும் அதிமுக மற்றும் திமுகவினர் தேச துரோகிகள். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். தஞ்சையில் பணத்தை வாரி இறைத்து வெற்றி பெற முயற்சி. வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய முயன்ற அதிமுகவை சேர்ந்த 3 கைது. தேர்தல் நடைபெறும் அரவக்குறிச்சி உள்ளிட்ட 3 தொகுதிகளில் மீண்டும் பணப்பட்டுவாடா நடந்தால் தேர்தலை நிறுத்த தயார். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அவசர தேவைக்கு கூட பணம் இல்லாததால் வங்கி மற்றும் ஏடிஎம் வாசல்களில் தவம் கிடக்கும் மக்கள். காத்திருந்தும் பணம் கிடைக்காததால் ஏடிஎம்மை உடைத்து ஆத்திரம். பெட்ரோல் மற்றும் சுங்கச்சாவடிகளில் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் பெற்றுக் கொள்ளப்படும். வரும் 24ஆம் தேதி வரை அவகாசத்தை நீடித்து மத்திய அரசு அறிவிப்பு. விரிவான செய்திகள். தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் இன்று எழுச்சியுரையாற்றுவதையொட்டி அரவக்குறிச்சி தொகுதி அமர்க்களமாகியுள்ளது. திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட 3 சட்டமன்ற தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடுகிறது. இதில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். கடந்த 12ஆம் தேதி திருப்பரங்குன்றத்தில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் தனபாண்டியனுக்கு அவர் ஆதரவு திரட்டினார். இந்நிலையில் அரவக்குறிச்சியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அரவை முத்துவுக்கு முரசு சின்னத்தில் வாக்களிக்க கோரி அரவக்குறிச்சி சந்தை அருகில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் கலந்து கொண்டு எழுச்சியுரையாற்றுகிறார். இதற்காக பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட தேமுதிக இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ் ஆலோசனைகளை வழங்கினார். தேமுதிகவை போன்று ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் தேர்தலை சந்திக்க தைரியம் உள்ளதா என்று திமுக அதிமுகவுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். தஞ்சையில் தேமுதிக வேட்பாளர் அப்துல்லா சேட்டை ஆதரித்து புதிய பேருந்து நிலையத்தில் பிரச்சாரம் செய்த அவர் திமுக அதிமுகவும் ஓட்டுக்கு பணம் கொடுத்து மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். தேமுதிகவை போன்று ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் திமுக அதிமுகவும் மக்களை நேரில் சந்தித்து தேர்தலை எதிர்கொள்ள தைரியம் இருக்கிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். எனவே லஞ்ச ஊழலில் ஊறி திளைத்த அந்த 2 கட்சிகளுக்கு வரும் தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். திமுக அதிமுக இன்னைக்கு வெறும் ஓட்டுக்கு காசு என்று சொல்றாங்க. கையில நோட்டை வச்சுட்டு வீடு வீடா போய் குறிப்பெடுத்து யார் யாருக்கு ஓட்டு கொடுக்கணும் காசு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர்கள் ஓட்டுக்காக நோட்டை தருகிறார்கள். அந்த நோட்டுக்கும் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி வேட்டு வைத்தார் நமது மோடி அவர்கள். இன்னைக்கு அந்த ஓட்டுக்கு வேட்டு. எனவே எது செல்லும் நோட்டு எது செல்லாத நோட்டு என்றே தெரியாத அளவுல மக்கள் இன்னைக்கு குழம்பி போயிருக்கீங்க. செல்லாத நோட்டை வாங்குவதும் இந்த நாட்டுக்கு நாம் செய்யும் துரோகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை விநியோகிக்கும் 2 கட்சிகளையும் தேர்தல் ஆணையமும் சரி நீதிமன்றமும் சரி இரும்பு கரங்களை கொண்டு செல்லாத நோட்டுகளை மக்கள் கிட்ட விநியோகித்து அவர்களை இன்றைக்கு மனம் மாற செய்யக்கூடிய 2 கட்சிகளையுமே கண்காணிக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிய வைக்கிறோம். தஞ்சை மாதாக்கோட்டை கோவிலில் பிரச்சாரம் செய்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மருத்துவமனையில் உள்ள முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து இதுவரை தெளிவுபடுத்தாததற்கு கண்டனம் தெரிவித்தார். மீத்தேன் திட்டத்திற்கு கையெழுத்திட்ட ஸ்டாலின் தற்போது இரட்டை வேடம் போடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் 55 நாளா ஐசியூல இருக்காங்க சென்னையில. அங்க என்ன நடக்கிறது என்ற உண்மையை இன்னைக்கு மக்கள் கிட்ட யாருமே சொல்லாமல் மறைத்து கொண்டு இருக்கிறாங்க. இதை வன்மையா நாம கண்டிக்கணும். அதே போல திமுகவை சேர்ந்தவர்கள் மீத்தேனுக்காக கையெழுத்து போட்டது திமுகவில் இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் தான்.
இன்னைக்கு அவர் நீலி கண்ணி வடிச்சுக்கிட்டு இருக்கார். விவசாயிகளுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், யாருமே வரலன்னு நீலி கண்ணி வடிச்சுக்கிட்டு இருக்கார். இதைத் தொடர்ந்து தஞ்சை பிள்ளையார்பட்டியில் பிரச்சாரம் செய்த அவர், தேர்தல் பிரச்சாரம் செய்ய விடாமல் காவல்துறையின் உதவியுடன் அதிமுகவினர் பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்துவதாக புகார் தெரிவித்தார். ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இதுபோன்ற இழிவான செயல்களில் ஈடுபடும் அதிமுகவினருக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்தார். தஞ்சை மருத்துவக் கல்லூரி அருகில் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், செல்லாத நோட்டுகளை கொடுத்து மக்களை ஏமாற்றும் அதிமுக திமுகவினர் தேச துரோகிகள் என்று கடுமையாக விமர்சித்தார். ஜெயலலிதா ஐசியூவில் உள்ளது போன்று தமிழகமும் ஐசியூவில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். தண்ணீரின்றி விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதாக வேதனை தெரிவித்த அவர், அண்டை மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசு மீது குறை கூறும் அதிமுக அரசு தமிழகத்தில் உள்ள கால்வாய்களை தூர்வாராததே ஏன் என்று கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு எது செல்லும் காசு எது செல்லாத காசு என்றே தெரியாத அளவு நமது மக்களை குழப்பத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. அதே போல இன்னைக்கும் நான் கேள்விப்படுகிறேன், அந்த செல்லாத காசான 500ஐயும் 6ஐயும் கொடுத்துதான் மக்களை இன்னைக்கு அவங்க திமுக அதிமுக ஓட்டு கேட்கிறார்கள் என்பதை கேட்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா ஒரு செல்லாத காசை மக்களுக்கு கொடுத்து ஏமாற்றுவதும் ஒரு தேச துரோகம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேர் முன்னாடி நான் பதிய வைக்கிறேன். திமுகவின் நிலைமையும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா கலைஞருக்கு இன்னைக்கு 94 வயசு, அவருக்கும் உடம்புக்கு முடியல. ஜெயலலிதா 55 நாள் ஐசியூல இருக்காங்க. உடல்நிலை பெற்று வரட்டும், எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஜெயலலிதா ஐசியூல இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டையே கொண்டு போய் ஐசியூல 55 நாளாக வைத்து முற்றிலும் முடங்கிய ஒரு ஆட்சியாக இன்னைக்கு அதிமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஜெயலலிதாவையும் ஆளுங்கட்சியை நம்பி 7 கோடி மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஊருக்கும் நான் போய் கேட்கிற, முதியோர் பென்ஷன் யாருக்கும் வழங்கப்படுவதில்லை, ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவது இல்லை, தரமான அரிசி யாருக்கும் வழங்கப்படுவது இல்லை. அதே போல தொழில்துறை, விவசாயத்துறை, கல்வித்துறை எதிலையுமே ஒரு முன்னேற்றம் கிடையாது. தாலிக்கு தங்கம் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒட்டுமொத்த மக்களை இன்னைக்கு ஏமாற்றி கொண்டிருக்கும் ஆளும் அதிமுகவுக்கும் மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்ட ஸ்டாலின் போன்றவர்கள் இருக்கும் திமுகவுக்கும் மக்களாகிய நீங்கள் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். இதனைத் தொடர்ந்து கொடிமரத்து மலை பேருந்து நிலையம், கீழவாசல், காமராஜர் சிலை, பூக்கார தெரு, சுப்பிரமணியன் கோவில் உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் செய்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மக்கள் பிரச்சினைக்காக அனைத்துக் கட்சி தலைவர்களை கேப்டன் நேரில் சந்தித்ததை போன்று ஸ்டாலின் சந்திக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை திமுக பொது இடத்தில் வைக்காமல் அண்ணா அறிவாலயத்தில் வைத்தது ஏன் என்றும் அவர் வினவினார். தஞ்சையில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய முயன்ற அதிமுகவை சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டனர். தஞ்சை உள்ளிட்ட 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதனையொட்டி இதில் எப்படியும் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற எண்ணத்தில் திமுக மற்றும் அதிமுகவினர் ஓட்டுக்கு பணத்தை வாரி இறைத்து வருகின்றனர். இந்நிலையில் தஞ்சாவூரில் இன்று காலை பறக்கும் படையினர் பல்வேறு இடங்களில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இத்தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிப்பதற்காக அதிமுகவினர் பணத்தை எடுத்துச் செல்வதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அவர்கள் வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட இருந்த 4,28,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் இது தொடர்பாக அதிமுகவை சேர்ந்த திருச்செல்வம், பாலு, சக்கரவர்த்தி ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் பெட்ரோல் பங்குகள் உள்ளிட்ட சில இடங்களில் வரும் 24ஆம் தேதி வரை செல்லுபடியாகும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் நவம்பர் 8ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியோடு செல்லுபடியாகாது என பிரதமர் மோடி திடீரென அறிவித்தார். அதே நேரம் கடந்த வெள்ளிக்கிழமை வரை பெட்ரோல் பங்குகள், அரசு மருத்துவமனைகள், டோல் பூத்துகளில் அவை செல்லுபடியாகும் என்று அறிவிக்கப்பட்டது. பிறகு இது இன்று இரவு நள்ளிரவு வரை நீடிக்கப்பட்டது. இந்நிலையில் மக்களிடையே பணப்புழக்கம் அதிகரிக்காததால் அதனை மேலும் நீடித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நவம்பர் 24 வரை அரசு மருத்துவமனை, சுங்கச்சாவடிகள் மற்றும் பெட்ரோல் பங்குகளில்
பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் பெற்றுக் கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மூத்த அமைச்சர்களுடன் மோடி நேற்றிரவு நடத்திய அவசர ஆலோசனையின் போது இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. அவசர தேவைக்கு கூட பணம் இல்லாததால் பணம் இருக்கும் ஏடிஎம்களை நள்ளிரவிலும் தேடி வெறுத்து போன பொதுமக்கள் வங்கி வாசலிலே தவமிருந்து வருகின்றனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை தொடர்ந்து வங்கி மற்றும் ஏடிஎம்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கையில் உள்ள பணத்தை வங்கியில் ஒரே நேரத்தில் டெபாசிட் செய்வோர் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் அத்தியாவசிய தேவைகளை சந்திக்க கையில் பணம் இல்லாமல் ஏடிஎம்கள் மற்றும் வங்கி வாசலில் தவம் இருக்கின்றனர். ஆனால் புதிய ரூபாய் நோட்டுகள் போதிய அளவில் வங்கிகளுக்கும் ஏடிஎம் இயந்திரங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படாத காரணத்தால் மக்கள் சொல்லெண்ணா துயரத்திற்குள்ளாகியுள்ளனர். பெரும்பாலான ஏடிஎம்கள் இன்னும் பயன்பாட்டிற்கு வராத சூழலில் நிலவி வருவதால் தூக்கத்தை தொலைத்து பொதுமக்கள் நள்ளிரவு நேரங்களில் பணம் எடுக்க அலைந்து தவித்து வருகின்றனர். சென்னை ரிசர்வ் வங்கியில் திரும்ப பெறப்பட்ட பணத்தை மாற்ற அதிகாலை முதலை மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். சம்பளம் வந்தோடனே சம்பளத்தை எடுத்துன்னு வந்துக்கிறேன். இந்த காசு மாற்றி எடுத்துன்னு போனால் தான் வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு இந்த சடங்கு பழைய சடங்கு செய்யணும், அவங்களுக்கு தலைக்கட்டெல்லாம் கட்டணும். இந்த காசு இல்லாமல் ஐயர் கூட வாங்க மாட்டேன்றாரு, ஐயரும் வெளியே தேத்திடுறாரு இந்த காசை எடுத்துன்னு போங்கன்ட்டு. அதில் காலையில் நிற்கிறேன், கொடுக்குறவங்க ஒரு சீக்கிரம் ஒரு 8 மணிலேருந்து கொடுத்தாங்கன்னா கூட சரியா இருக்கேன். நேற்று 9 மணி வரலாம் டைம் கொடுத்தாங்க, 3க்குலாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் நின்றுட்டு லாஸ்ட்டில் நின்றுட்டு போயிட்டேன். அதோட திருப்பி இப்போ காலையில் 6 மணிக்கு வந்துக்கிறேன். இது மாதிரி மோடி அவர்கள் கொடுக்குற காசை கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். 4500 ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு அன்றாடம் சம்பளம் கொடுக்குறதே 10,000 ரூபாய் தான். இந்த 10,000 ரூபாய் கொடுத்து அந்த 10,000 ரூபாய் மாத்திரா மாதிரி கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதே நாங்கள் ஒரு 4 வாட்டி நிற்கிறதா இருக்குது. 1000 நோட்டு 2, 500 நோட்டு 3 மாற்றினேன். ஆனால் இந்த 2000 நோட்டு மொத்தமாக வர்றது சில்லறை மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாமான்கள் வாங்கினாலும் கூட மீதி சில்லறை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால 500 நோட்டுகள் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். 5 நாளாக எந்த வங்கியிலும் பணம் இல்லை. 4 மணி நேரம் நின்று இருந்து கிட்ட போன உடனே பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது முன்னாடியும் வேறு சொல்லலை. இப்போ 5வது நாளாக இங்கே பேங்க்கில் ரிசர்வ் பேங்க்கில் மாற்ற வேண்டியதாக இருக்குது. அத்தியாவசிய தேவையை கூட நிறைவேற்ற பணம் இல்லாததாலும் இருக்கின்ற பணத்தை மாற்றுவதற்கு வங்கிகளில் நீண்ட வரிசையில் நின்று மக்கள் தவித்து வருகின்றனர். வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களில் நீண்ட வரிசையில் நின்றும் பணம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள தனியார் வங்கியின் ஏடிஎம்மில் பணம் வராததால் ஆத்திரமடைந்த மர்ம நபர்கள் அந்த ஏடிஎம்மின் மீது கல்வீசி தாக்குதலை நடத்தியுள்ளனர். பொன்னேரியில் பேங்க்ல அமௌண்ட் எடுக்கிறதுக்காக காலையில் 8 மணிக்கெலாம் வந்தேன். இப்போ ஒரு 10:30 மணி வரையும் நான் இங்கே வெயிட் பண்ணி பார்க்குறேன். எல்லாமே கூட்டம் அதிகமாக இருக்குது. சரி, HDFC ஏடிஎம்மில் பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது அமௌண்ட் இல்லை, சாரி ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏடிஎம்மில் யாரோ கல் எடுத்து அடிச்சிருக்காங்க போல, கண்ணாடியெல்லாம் உடஞ்சிருக்கு. அரசாங்கம் போதுமான அமௌண்ட்டை சீக்கிரமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பேங்க்கில் ஏற்பாடு பண்ணணும். அதே சமயத்தில் ஏடிஎம் மற்றும் பேங்க்குலாம் போலீஸ் பாதுகாப்புலாம் இன்னும் பலத்த பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள இன்னும் போதிய கால அவகாசம் உள்ளதால் வங்கிகளில் பணம் டெபாசிட் செய்ய அவசரம் காட்ட வேண்டாம் என்று பொதுமக்களை வங்கிகள் கேட்டுக் கொண்டுள்ளன. சென்னை ரிசர்வ் வங்கியில் திரும்ப பெறப்பட்ட பணத்தை மாற்ற இன்றும் கூட்டம் அலைமோதியது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் சிறுமலர் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். கடந்த 8ஆம் தேதி இரவு முதல் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பிரதமர் நரேந்திர மோடி ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். இந்த அறிவிப்பை ஒட்டு வங்கிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது, மேலும் ஏடிஎம்களுக்கும் விடுமுறை விடப்பட்டது. கடந்த 10ஆம் தேதி முதல் வங்கிகளில் தங்களிடம் உள்ள 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை பொதுமக்கள் வங்கிகளுக்கு சென்று மாற்றிக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த 10ஆம் தேதி முதல் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் தங்களிடம் உள்ள 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று மாற்றி வருகின்றனர். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 4000 ரூபாய் மட்டும்தான் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதாவது நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பட்டது, கூடுதலாக 500 ரூபாய், அதாவது 4500 ரூபாய் பொதுமக்களுக்கு வங்கிகளில் மாற்றி கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று முதல் வங்கிகளில் 4500 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. இதற்கு தங்களிடம் உள்ள 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வாங்குவதற்காக பொதுமக்கள் இன்று 6வது நாளான இன்றும் வங்கிகளில் நீண்ட வரிசையில், அதாவது அதிகாலை 6 மணி முதலே நீண்ட வரிசையில்
வங்கிகளிலிருந்து தொடர்ந்து மாற்றி வருகின்றனர். தற்போது நம் ரிசர்வ் வங்கியில் இருக்கிறோம். ரிசர்வ் வங்கியில் காலை 6 மணி முதலே பல்வேறு சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் வந்து நீண்ட வரிசையில் நின்று மாற்றி வருகிறார். காலை 10 மணிக்கு வங்கி திறந்தவுடன் அந்த பணங்கள் அவர்களிடம் உள்ள பணங்கள் வந்து மாற்றி கொடுக்கப்பட்டது. இன்று புதிய 500 ரூபாய் நோட்டுகள் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது வரை 500 ரூபாய் நோட்டுகள் மாற்றி கொடுக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக 100 ரூபாய் நோட்டுகள் மற்றும் 20 ரூபாய் 10 ரூபாய் கட்டுகள் தான் வந்து கொடுக்கப்படுவதாக பொதுமக்கள் வந்து கூறியுள்ளனர். மேலும் 2000 ரூபாய் நோட்டுகளும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் போதிய சில்லறை இல்லாததால் 2000 ரூபாய் நோட்டுகளை வைத்து என்ன செய்வது என்று பொதுமக்கள் வந்து புலம்பி வருகின்றனர். மேலும் அந்த புதிதாக அச்சிடப்பட்ட 500 ரூபாய் நோட்டுகளை வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் வந்து கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சாவூரில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அப்துல்லா சேட்டை ஆதரித்து இத்தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார். அதன்படி கீழவாசல், கரந்தையில் தேமுதிக வேட்பாளருக்கு அவர் ஆதரவு திரட்டுகிறார். இதனைத் தொடர்ந்து வடக்கு வாசல், தெற்கு வீதி, ரயில் நிலையம், பூக்கார தெரு ஆகிய இடங்களில் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கும் அவர் அண்ணா நகரில் எழுச்சியுரையாற்றி தமது இன்றைய நாள் பரப்புரையை நிறைவு செய்கிறார். நோட்டுகளை திரும்ப பெற்று சாமானிய மக்கள் மட்டுமின்றி விவசாயிகளின் பொருளாதாரத்தை முடங்க செய்த பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும். விவசாயிகள் வலியுறுத்தல். குடிநீர் வழங்க கோரி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் மற்றும் பல செய்திகள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.